ஐயா உண்டு. அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி நமக்கு நேற்று போட்ட பதிவுக்கு கமெண்ட் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இந்த நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம், ஒரு இளைஞர்களுக்கு இப்படி நீங்கள் ஒரு பதிவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ அதில் பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது, எது பொய் ஏடு எது உண்மை ஏடு என்பதை தேடுவதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம விட்டுருவோம். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம தேடலை, நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம கையில் இருக்கிறது ஐயா தந்த ஏடு அப்படின்னு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சம்பூர்ணன் என்னும் முத்துக்குட்டி வைகுண்டரானது உங்களுக்கு வேணுமா? அதாவது இந்த ஏட்டில் சம்பூரணன் அப்படின்னு ஒரு பேர் மென்ஷன் இருக்குது நம்ம வச்சிருக்க ஏட்டில். ஆனால் முத்துக்குட்டி அப்படிங்கிற ஒரு பேரே இல்லை. ஆனால் அவங்க கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னா, சம்பூர்ணன் என்னும் முத்துக்குட்டி வைகுண்டர் ஆனார் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த ஏடு உங்களுக்கு வேணுமா? இல்லைன்னா அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுதான் முக்கியம். இல்லைன்னா ஏக இறைவன் சிவன் நாராயணரும் சம்பூரணன் என்னும் முத்துக்குட்டி உடலில் இருந்து உயிரை பிரித்து அந்த இறைவனை என்ன செஞ்சிட்டாங்களாம், புது உயிராக வைகுண்டர் வடிவத்தில் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அந்த ஏடு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பல அரசியல்வாதிகள் என்ன செய்யிருக்காங்க, சாமி தப்புக்கு வந்திருக்கிறாங்க. ஐயா போராளி அப்படின்னு சொல்றதையும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, குறிப்பிட்டிருக்கிறாங்க. போராளின்னு சொல்றதுக்கு காரணம் முத்துக்குட்டி தான் வைகுண்டர் அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நீங்கள் தவறான வழியில் இத்தனை நாள் பயணிச்சிட்டீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நமக்கு பரிதாபமாக கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அடியேன் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் முத்துக்குட்டி அப்படிங்கிற ஒரு பெயரை நம்ம மென்ஷன் பண்ணுறதே கிடையாது. அதுபோல் சம்பூர்ண தேவன் அப்படிங்கிற ஒரு பெயரையும் நம்ம மென்ஷன் பண்ணதே கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த நல்ல கருத்துக்களை மட்டும்தான் நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, களி அப்படிங்கிறதே நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. களி எண்ணம், அந்த களியை அழிப்பதற்கு இந்த மனசை தான் சுத்தப்படுத்தணும். அப்போ மனம் சுத்தப்படுத்துறதுக்கு ஐயா நமக்கு நிறைய உபதேசங்களை தந்திருக்கிறாங்க. அது ஆகமத்தில் நமக்கு அற்புதமாக ஐயா வச்சிருக்கிறாரு. அதை கூட நம்ம ஷார்ட்ஸில் நிறைய பதிவு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதனால அடியேனுக்கு இந்த களியை அழிப்பதற்கு என்ன வழி, அதை நம்ம தேடுறது மட்டும்தான் நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் இந்த பதிவுகளெல்லாம் பார்க்கும்போது கூடு அப்படிங்கிற ஒன்று உண்டுமா, சம்பூர்ண தேவன் எப்படி வைகுண்டமாக வாராரு, இந்த விவாதங்கள் அப்படிங்கிறத நம்ம போகிறதுக்கு விரும்பலை. காரணம் என்ன அப்படின்னா, இறைவன் அப்படின்னாலே ஒளி நிலையில தான் இருக்கிறாரு. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள், மாயாதி சூச்சன், மாயைகளுக்கெல்லாம் அதிபதி, எல்லா உயிர்லையும் உயிருக்கு உயிராக இருக்கிறேன் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுவாசம், இந்த உயிர், அது யார் அப்படின்னா ஐயா தான். அதை சொல்லியிருக்கிறார் நமக்கு, உயிருக்கு உயிராக இருக்கின்றேன், ஊட்டுகின்றேன் ஓட்டுகிறேன், உயிருக்கு உயிராக இருக்கின்றேன். அது மாதிரி ஒரு ஏடு வாசிப்பாளர் அப்படின்னா நிறைய ஒரு பாட்டு ராகம் கற்றுக்கிட்டா, நிறைய படிச்சிருந்தா அவங்க ஒரு ஏடு வாசிப்பாளராக ஆக முடியாது. அதுக்கும் ஐயா நிச்சயிச்சிருக்கணும். நாராயணர் அருளால் படித்தோர் கேட்டோர் நல்ல உரை மிக தெளிந்து நவிந்து கற்றோர். எல்லாம் நாராயணர் அருள் இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும், கேட்க முடியும், நல்ல உரைகளை நம்ம தெளிந்து கற்றுக்கொள்ள முடியும். அதனால ஐயா அப்படின்னு நம்ம முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டாச்சு. அது மட்டும் அல்ல, இப்போ அடியன் பிறந்தது திடல் ஊரில், சாமி தொப்புல பிறக்கலை, அடியன் பிறந்தது திடல் ஊர். இங்கே ஐயா நமக்கு ஒரு தாங்கல் தந்திருக்கிறாங்க, தில்லைப்பதி அப்படிங்கிற ஒரு தாங்கல். முன்னாடி நாராயண சுவாமி கோயில் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. காரணம் என்ன, நாராயணர் அந்த பெயர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. வைகுண்ட பரம்பொருள் எதுவுமே யாருக்குமே தெரியல. அப்போ ஐயா அப்படிங்கும்போது நமக்கு தில்லைப்பதி, அங்கே தான் நம்ம திருவிழா பார்த்துருக்குறோம், திரியீடு வாசிப்பு கேட்டிருக்கிறோம். அப்புறம் என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா, வழிபாடு பணிவிடை எல்லாமே இங்கே தான் நம்ம கற்றுருக்குறோம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய முத்துக்குட்டி ஏன் எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னா, எங்கள் ஊரில் ஏடு மட்டும்தான் வாசிப்பாங்க, விளக்கம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த விளக்கம் அதுக்கு முன்னாடி ஒரு வாத்தியார் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அடியன்
பிறக்கலை, இந்த சின்ன குழந்தை. அடியனுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும்போது எங்கள் ஊரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரியேடு வாசிப்பு மட்டும்தான், விளக்க உரை கிடையாது. அது மட்டும் அல்ல, அன்றைய காலத்தில் இப்போ இன்னைக்கு வந்து எந்த குழந்தையை கேட்டாலும் நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாங்கள் வளர்ந்த காலகட்டத்தில் வந்து சுவாமி தோப்புக்கு போனால் ஐயா இருக்கிறார், அவரை வணங்கிட்டு நம்ம வந்துடுவோம் அப்படின்னு அப்பா அம்மா எப்படி போகிறாங்களோ அவங்க பின்னாடியே போயிட்டு நம்ம வணங்கிட்டு வர்றது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நிலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு ஒரு எல்லாம் தெரிந்து கொள்ளதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு வரும்போது தான் இங்கே தில்லைப்பதியில் தான் அடியனுக்கு வந்து ஏடு படிக்கிற ஒரு பாக்கியத்தை ஐயா ஏற்படுத்தி தராங்க. இங்கே தான் நம்ம கற்றுக்கொள்ளவும் செஞ்சுருக்குறோம். அப்போ வந்து சங்கரபாண்டி ஐயா வாசிப்பவை தான் காதில் கேட்டு 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 நம்ம அந்த வாசகத்தை வச்சு தான் நம்ம திரியேடு வாசிப்பு படிக்கிறதுக்கு ஒரு முயற்சி ஐயா அருளால் நம்ம வந்து செய்து பார்த்தோம். அந்த வாசிப்பு மூலமாக அதுக்கப்புறம் தான் வெளியில் நம்ம பயணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். வெளியில் வந்த பிறகு தான் இந்த விவாதங்கள் எல்லாம் வந்து அடியனுடைய காதில் வந்து விழுது, கேள்வி கேட்குறாங்க. அப்போ எந்த கேள்வி கேட்டாலும் தனிப்பட்டு ஐயா வந்து ஒரு மனிதனாக இருக்க முடியாது, அந்த நம்பிக்கை வந்து நம்ம மனசுக்குள்ளே எப்பவுமே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிறைய மாற்றங்கள் அற்புதங்கள் ஐயா நடத்தி தந்திருக்கிறாங்க. அதனால வந்து நாராயணர் தான் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நாராயணர் தான் வைகுண்டர், சிவன் தான் வைகுண்டர், பிரம்மா தான் வைகுண்டர். யார் எப்படி நினைச்சாலும் அவருக்கு தகுந்தாற் போல நான் காட்சி கொடுத்து அவனை வழி நடத்துறேன் அப்படிங்கிறது தான் ஐயா நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதனால முத்துக்குட்டி அப்படிங்கிற சாப்டர் வந்து எங்களுக்கு தேவையே இல்லைன்னு நம்ம வந்து வாழ்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் அல்ல, இப்போ ஏடு வந்து எங்கள் கையில் இருக்கிற ஏடு வந்து முத்துக்குட்டி தான் ஐயா அப்படின்னு சொல்ல வருது அப்படின்னு எந்த இடத்துலையுமே வந்து நம்ம எடுத்து பார்க்க முடியாது. ஏன்னா விளக்க உரை அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய விளக்க உரைகள் இருக்குது. இப்போ நிறைய விளக்க உரைகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்க உள்ளத்தில் என்ன தோணிச்சதோ அதை தான் எழுதியிருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம விளக்க உரையை பார்த்த உடனே இப்படி தான் நம்ம வாழ்க்கை, இப்படி தான் ஐயாவாக இருக்குமோ அப்படின்னு நிச்சயமாக நம்ம ஏற்று பயணிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே தன்னுடைய சுய சிந்தனையில் தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆடு அப்படின்னா முன்னாடி ஒரு ஆடு எப்படி போதோ அதுக்கு அடுத்தது பின்னாடியே போகிறது மாதிரி மனித வாழ்க்கை கிடையாது. ஏன்னா கேள்வி கேட்குற நிலை எல்லாருக்குமே வந்துடுச்சு. அதனால ஒருத்தங்க சொன்னால் எல்லாரும் இப்படி தான் தலையாட்டிட்டு போவாங்கிறதுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு சுய அறிவுன்னு ஒன்று இருக்குது. அப்போ அவங்களும் உள்ளத்தில் தேடுவாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை நிலையை பார்த்தோம் அப்படின்னா, சின்ன பிள்ளைகளை நம்ம எதுக்காவது அடம் பிடிச்சிருப்போம், அழுதுருப்போம். அதெல்லாம் இன்னைக்கு பார்த்தா சிரிப்பாக இருக்கும். அதனால வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அதை தான் நீங்களும் வணங்குறீங்களா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் நம்ம வந்து பயணிக்கிறதுக்கு நமக்கு கை கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் எங்களுக்கு வந்து ஐயா நாராயணர் வைகுண்டமாக வந்து அருளாட்சி செஞ்சுட்டு இருக்கிறார். இப்போ சாமி தொப்புக்கு போனோம் அப்படின்னா நாங்கள் ஒரு சமாதி இருக்குது அப்படின்னு நினைக்க மாட்டோம். எங்களுக்கு வைகுண்டர் நாராயணர் வைகுண்டமாக இருக்கிறாரு, வடக்கு வாசல் ஐயா எங்களுக்காக தவம் செஞ்ச இடம் அப்படின்னு மனம் விட்டு உருகி வேண்டதான் நமக்கு தோணுமே தவிர, அங்கே யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம பயணம் எப்படி இருக்குது, ஐயா வைகுண்டர் அப்படின்னு போகுது, அவ்வளோதான் அப்படின்னு நம்ம பயணிச்சுட்டே இருக்கிறோம். அதனால் யாரும் எங்ககிட்ட வந்து நீங்கள் முத்துக்குட்டின்னு சொல்லுங்கன்னு யாருமே கட்டாயப்படுத்தினது கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு ஆதாயம், அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லக்கூடியவங்களுக்கும் ஐயா என்ன செய்வாங்க, உணர்த்துவாங்க. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் எப்படி ஐயாவை தெரிஞ்சுக்கிட்டோமோ அது மாதிரி எல்லாருக்கும் ஐயாவை தெரியறதுக்கு ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் அவங்களே சொல்லுவாங்க. அப்படி தான் நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி கூட நமக்கு வந்து பதிலிருந்து நிறைய வார்த்தைகள் சொல்கிறது என்ன அப்படின்னா, முப்பொருள் ஒரு பொருளாக வந்தார். இந்த வாசகம் எங்களுக்கு போதும் நாங்கள் பயணிக்கிறதுக்கு. இப்போ மனுஷனை நிரூபிக்கைக்கு தான் ஐடி ப்ரூஃபு, ஆதார் கார்டு, கைரேகை எல்லாம் வேணும். கடவுளை நிரூபிச்சிருப்பார், நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும். ஏன்னா நம்ம பாராயணம் பண்ண போகக்கூடிய இடத்துல வந்து ஐயா நினைக்கிறார், 18 ஜாதி மக்களும் வரணும்னு மனசில் நினைக்கிறாரு. நினைத்த மறு செகண்ட் எல்லா மக்களும் அதில் வராங்க. அவர் எந்த மூலையிலையும் போய் வாங்க அப்படின்னு யாரையுமே அழைக்கலை. அந்த ஒரு வாசகத்தை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து இப்போ அரசியல் அப்படின்னா
அரசியல்னாலே எந்த இடத்துல யார் ஆப்போசிட் இருக்காங்களோ அவங்களுக்கு உகந்த வார்த்தையை பேசினா அந்த மக்கள் வந்து நமக்கு அடிக்ட் ஆகுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் அரசியல். அந்த அரசியலில் வந்து எல்லாத்தையும் இழிவுபடுத்தி பேசிகிட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்து மதம் அதை வந்து கையில் எடுத்துருக்காங்க. எல்லாரும் இழிவுபடுத்தி பேசினா மற்ற அகெயின்ஸ்ட் மதத்தில் உள்ளவங்களாம் நமக்கு நல்ல அழகாக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு அரசியல். அதில் நம்ம மதத்தில் உள்ளவங்களே அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, சேர்ந்து பயணிச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால போராளி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும்னா நம்ம வாழ்ந்து காணிக்கணும். நம்மளும் யூடியூப்பில் இல்லை இப்படி ஒரு காரணம் இருக்குது அப்படி ஒரு காரணம் இருக்குதுன்னு நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அது உகந்தது கிடையாது. இப்போ அடுத்தது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து ஆராய்ஞ்சு வெளியிடுங்க அப்படின்னு. ஆராயிறதுக்கு அரிகோபால சீடர் இந்த உலகத்தில் இல்லை, ஐயா மட்டும்தான் இருக்கிறார். அரிகோபால சீடர் இருந்தால் மட்டும்தான் அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போ கேட்குறதுக்கு அவர் இல்லை. அவருடைய ஆன்மா ஐயா கிட்ட வந்து ஐக்கியமாயிருக்கும். அதனால் ஐயா மட்டும்தான் இருக்கிறார். இப்போ ஐயா கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி துவையல் தவசில் வெற்றி பெறணும். அடுத்தது வந்து வடக்கோசலில் போய் ஐயா கிட்ட கேட்கணும். இப்போ துவையல் தவம் கூட யாராலையும் இருக்க முடியாது. அதனால் உலகம் போயிட்டே இருக்குது. ஐயா ஒவ்வொருத்தங்களுக்கும் உணர்த்தி நிறைய இடங்களில் ஐயா மனதார நம்பக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. கேள்வி கேட்குறவங்க அவங்க லைஃப்பை பார்த்தீங்கன்னா எல்லாம் கேள்வி நிலையிலேயே தான் போயிட்டுருக்கும். அதனால் அது நமக்கு தேவை கிடையாது. அதுதான் அடியேன் திருப்பி திருப்பி சொல்கிறது. ஐயாவுடைய கூட இருந்தால் தான் நான் ஐயா நம்புவேன் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு இந்த வாசகம் என்னுடைய வாழ்க்கையில் பயணிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை தந்துகிட்டே இருக்குது. நம்ம பயணிச்சுட்டே இருக்கிறோம். அதனால் எல்லாமே ஐயா தான். எனக்கு வந்து பாட்டு படிக்கிறதுக்கு வச்சது ஐயா தான், ஏடு படிக்க வச்சது ஐயா தான், இன்றைக்கி இப்படி ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறது ஐயா தான். நான் இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் அப்படிலாம் நிலையில் போயிருக்கணும். ஆனால் ஐயா தான் என்ன செஞ்சுருக்குறாங்க, அதையும் மாற்றி தந்து இன்றைக்கி மண்ணும் தண்ணீரும் மருந்தாக கொடுத்து நோயை தீர்த்தது மாதிரி நமக்கும் நோய் தீர்த்து வச்சுருக்குறாங்க. அதனால் நாங்கள் சந்தோஷமாக பயணிக்கிறது நாராயணர் வைகுண்டராக வந்தார். எதுக்காக அப்படின்னா முப்பொருளும் ஒரு பொருளாக வர்றாரு அப்படின்னா நமக்குள்ள ஒற்றுமை வேணும். எல்லா தெய்வத்தையும் பிரிவுபடுத்தி நீ பெரியவன் நான் பெரியவேன்னு பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கான்செப்ட் ஐயா வச்சுருக்குறாங்க. எல்லா இடத்துலையும் இறைவன் ஒருவன் தான். அன்பு தர்மத்தை போதிக்கிறவது கடவுள். அதனால் நீ மதத்தால் பாகுபாடு பார்க்காத, ஜாதியினால் பாகுபாடு பார்க்காத, இப்படி நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதனால் வந்து திருப்பி 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 இப்போ ஒரு விவாதமே வந்து இன்னும் தீரலை. சம்பூர்ணன் முத்துக்குட்டி அப்படின்னு போயிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கேள்வி கேட்குறவங்க எதிரில் இருக்கிறவங்க ஒரு பதில் சொன்னால் அதை வந்து ஏற்றுப்போம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு தன்னை நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஐயா வந்து நிச்சயமாக நிரூபிப்பார். ஏன் அப்படின்னா அவர் சொல்லியிருக்கிறார், அதாவது கை தட்டும் பொழுதோ கண் சிமிட்டக்கூடிய நேரமோ இந்த கலியன் இருப்பது எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். பொத்திய கையதனை சற்றே திறந்து விட்டால் இந்த உலகம் இல்லை. அதனால் இன்றைக்கி இயற்கை அழிவுகள் வந்து நெருங்கிட்டே இருக்குது. நிலநடுக்கம் வருது, எல்லாம் வந்துட்டே இருக்குது. நம்ம எவ்வளோ ஆட்டம் போட்டாலும் ஒரு நொடி போதும். இறைவன் வந்து போதும்டா நீங்கள் பேசுனதெல்லாம் போதும், இது வரைக்கும் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அழிச்சா அழிஞ்சது தான். அதனால் வந்து நிச்சயமாக இனி வரக்கூடிய சந்ததிகள் ஐயா வந்து கண்டிப்பாக நாராயணர் வைகுண்டம் இறைவன் கடவுளை கடவுளாக உணர்த்ததுக்கான வாய்ப்பையும் ஐயா கொடுப்பார். அதனால் நம்ம பயணிப்போம். அதனால நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பயணிக்கிறதுக்கு முன் வருவோம். அதுதான் ஐயா வழி கொண்டு போகணுமே தவிர நான் பெரியவேன் நீ பெரியவேன் நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு பயணிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும். அதுதான் அடியேன் உணர்ந்து கொண்டது. அதனால் நம்ம எல்லாருமே மாறுவோம். தயவு செஞ்சு ஒரு பணிவிடை பார்க்கறதுக்கு சொல்லிக் கொடுங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, திரையீடு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒரு திருவிழாவா ஒரு போட்டி வைங்க, அதை ஊக்கப்படுத்துங்க. அப்படி நம்ம முன் வர்றதுக்கு நிச்சயமாக முயற்சி பண்ணுவோம். இப்போ நிறைய ஒரு ஏடுவாசிப்பாளரை பாருங்கள், அவங்க வீட்டில் அவங்க வீட்டம்மாவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களான்னு தெரியாது, அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஒருவேளை ஏடுவாசிப்புக்காரங்க ஆசைப்பட்டாலும் வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்களான்னா கிடையாது. உங்கள் வேலை என்னது, அங்கே வெளியே பார்த்துடணும், வீட்டில் வந்து எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நிறைய இருக்குது.
அதனால் வந்து இதில் முத்துக்குட்டின்னு சொல்லி பயணித்தா அது தவறான பாதை. நாங்கள் வந்து முத்துக்குட்டி உடலை மட்டும்தான் இப்போ வைகுண்டமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு, முத்துக்குட்டிய உயிரை வந்து முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறதும் இரண்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். அதனால் வந்து இதை தாண்டி நம்ம பயணிக்கணும். அதுதான் ஐயா நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாரு. அதாவது எள்ளும் நீரும் கலக்கிரைத்து, இந்த சான்றோர் நம்ம கையில் தான் தந்திருக்காரு களியை அழிப்பதற்காக. அதுக்கு இந்த உள்ளம் தூய்மையாக இருக்கணும். அதனால் சம்பூர்ண தேவனை பற்றி கேள்வி கேட்குறவங்க எல்லாரும் சுத்தமானவங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. முத்துக்குட்டின்னு பேசுகிறவங்க சுத்தமானவங்கன்னு ஏற்றுக்க முடியாது. எல்லா பிறவியும் மனித பிறவி தான். ஒரு மனிதனுக்கு உண்டான அத்தனை செயலும் எல்லாருக்கும் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்பு, பொறுமை, தர்மத்தோடு நம்ம பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனால் இதுலேருந்து வெளியில் வாங்க, தயவு செஞ்சு. நம்ம கூட்ட நான் வந்து நிரூபித்து காணிச்சாதான் ஐயா வழியை வந்து நான் தலை நிமித்து கொண்டு போக முடியும்னு கிடையாது. நம்ம கூடுன்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறது தான் அடியனுடைய பதிலாக இருக்குது. ஏன்னா மற்றவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கும் எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை, நம்பிக்கை மட்டும்தான். இப்போ அர்ஜுனன்ட்ட வந்து கண்ணன் கேட்பார், அங்கே பாரு தூரத்தில் ஒரு கழுகு பறந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னு. அதனால் அர்ஜுனன் சொல்லுவான், ஆமாம் அது கழுகு தான் அப்படின்னு. திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து சொல்லுவார், இல்லை அது கழுகு இல்லை, ஒரு புறா அப்படின்னு சொல்லுவார். அப்பவும் அர்ஜுனன் சொல்லுவான், ஆமாம் ஆமாம் அது புறாவாக தான் இருக்குது அப்படின்னு. அடுத்தது கொஞ்ச நேரம் கழித்து, இல்லை அது ஒரு குருவி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார். மறுபடியும் அர்ஜுனன் சொல்லுவான், ஆமாம் அது குருவி தான் அப்படின்னு. அப்போ கண்ணன் சொல்லுவார், எதை சொன்னாலும் நீ ஆமாம் ஆமாம் ஆமான்னு ஆமாஜாமியே போட்டுட்டு இருக்கிறியே, உனக்கு அந்த யோசனை தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுனன் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவான். அதாவது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாற்றுறதுக்கு ஒன்னால் முடியும், எனக்கு அப்படி கிடையாது. அதனால நீ எதுவாக நினைத்தாலும் அதுவாக நான் உடனே பயணிக்கணும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதனால் வந்து முத்துக்குட்டின்னு சொல்கிறவங்களுக்கு முத்துக்குட்டியாக காட்சி கொடுத்துருக்கலாம், வைகுண்டர்னு சொல்கிறவங்களுக்கு வைகுண்டராக காட்சி கொடுத்துருக்கலாம். அதனால் எனக்கு தாய்க்கும் தந்தைக்கும் தகப்பனாக, எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு தகப்பனாக இருப்பது ஐயா. அதனால் நாங்கள் பயணிச்சிட்ருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நாராயணர் வைகுண்டர் அது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு எடுத்து சொல்கிறது எங்களுடைய கடமை. எங்ககிட்ட கேட்குறவங்களுக்கு மட்டும். அதுக்காக நாங்கள் விவாதம் பண்ணி சண்டை போட்டு நிரூபிக்கணும்னு கிடையாது. ஏன்னா ஐயா அப்படி நிச்சயிக்கலை நமக்கு. அதனால் நிச்சயமாக யாராவது கேட்பாங்க, கேட்குறவங்களுக்கு நம்ம கரெக்டாக பதில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் ஐயா உண்டு, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து நிச்சயமாக முத்துக்குட்டி ஐயா ஆனாருங்கிற கதையை எங்கேயுமே எடுத்து சொல்லலை. நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறதே நாராயணர் வைகுண்டம் ஆனார் தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஐயா உண்டு.